மை டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் ஸ்பெஷலாக நாங்கள் இங்கே ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயில், ஒரே சிவன் தரிசனமாக பார்த்துட்ருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஒரத்தி தானப்பா இந்த ஊர். ஒரத்தி உள்ள அனந்தமங்கலம், ஒரத்தின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ள அனந்தமங்கலம்னு ஒரு ஊர், அங்கதான் இருக்கு. இது ஒரு சிவன் கோயில். கீழேயே பெருமாளும் இருக்காரு. பெருமாள் ரொம்ப அழகா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பெருமாள் இருக்காரு. அவர் தாண்டி வந்த சிவனுக்கு கீழே பாதாள விநாயகர் இருக்காரு. சூப்பரா இருக்கு கோயில். கொஞ்சம் மலை மேல இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஹைட்லயும் இல்ல, ரொம்ப கீழே இல்லை, ஒரு மீடியமான சைஸ். ரொம்ப வேறி போக கஷ்டம்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு. நாங்கள் ஒரே சிவன் தரிசனமாக பார்த்துட்டு இருக்கோம். இயர் எண்ட் ஆகும் போதும் ஒரே சிவன் தரிசனம், இன்னைக்கும் நான் ஒரே சிவன் தரிசனம். ஆக்சுவலாக நீங்கள் நாங்கள் முருகர் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து ரொம்ப மலை மேலே இருக்குது அந்த கோவில். அது 7 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் இங்கே வரவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனதே 6 மணிக்கு தான். ஆமாம். அது இல்லாமல் இங்கே வந்து என்னென்னா, நியூ இயர்ன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருக்குது. அங்கங்கே திருப்பதி மாதிரி அடைச்சி தான் விடுறாங்க. ஒரு வழியாக வந்து சாமி பார்த்துட்டோம். இப்போது இங்கே நிறைய பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இங்கிருந்து தான் மேலே மலைக்கு போகிற வழி, அதாவது மெயின் கோயிலுக்கு போகிற வழி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியே ரொம்ப தூரம், ஆனால் நாங்கள் நின்றுட்டோம். மேலே நிறைய தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நினைக்கிறேன். பட்டோஸ் நம்ம வந்த தூரத்தை விட இப்போ மேலே ஏறுறது தான் ரொம்ப தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கோம், கரெக்டாக இருந்திருக்கும். மேலே சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே பெருமாள் இருக்கார். இதை தாண்டி தான் நம்ம மேலே போகணும். இப்போ வந்து இந்த இடம் ரஷ்ஷாக இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனந்த சயன பெருமாள் பேர் நல்லா இருக்குல்ல. நம்ம திருச்சியில் ஒரு கோவில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி போல. செம்ம ரஷ்ஷு. இதில் வேற அங்கங்கே கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பதிக்கெலாம் போகும்போது க்ளோஸ் பண்ணி விடுவாங்களே, அந்த மாதிரி விடுறாங்க. எப்போ போய் பார்ப்போன்னு தெரியல சாமியை. இப்போ 7:30 ஆயிடுச்சு. ஆனால் டைம் இன்னும் எத்தனை ரவுண்டு மேலே போக வேண்டி இருக்குன்னு தெரியல. பாதாள விநாயகரை தான் பார்க்க போகிறோம். பாதாள விநாயகரை பார்க்குறதுக்கு 10 rupees டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே தான் இந்த நவகிரகம் இருக்குது. இப்போ நம்ம பாதாள விநாயகரை பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போயிருக்கோம். இன்னும் அவுட்டு ரெண்டுமே இதே வழி தான். ஸோ உள்ளே போயிருக்காங்க நிறைய பேர். அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போக வேண்டியது தான். உள்ள மொபைலும் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே இருக்க சாமியை நம்மளால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோ வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. டேய் ஏறி வா. எப்படியோ ஏறிட்ட. கீழே பாதாளமா இருக்குடா, எப்படிடா குதிப்பதுல? இந்த சைடு வந்து இறங்கு. யாரோ வீடு கட்டி வச்சிருக்காங்க, அதை கலைச்சிடாத. பார்த்து இறங்கு. இங்கிருந்து பார்க்கும்போது செம்மையா இருக்கு கோவில். நியூ இயர்க்காக டெக்கரேட் பண்ணிருக்காங்களோ? நியூ இயர்க்காக டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட்டூஸ், இது புது கோவில்னு சொன்னீங்க, ஆனா இங்க பாருங்க. பட்டூஸ் இப்பதான் போயிட்டு வந்தோம். இப்பதான் ஈஷா டெம்பிளுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தோம். அப்படியே டிக்டோவா இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஃபேஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் தெரியுது. சிரிப்பு, அந்த லிப்பு, சிரிப்பு, அதுக்கப்புறம் அந்த பேரை சந்திரன் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல் ஸ்டாச்சு இல்லை, அதனால அப்படி தெரிஞ்சிருக்கு. பட்டூஸ், இந்த கோவில் வந்து எப்போதுமே இப்படி டெக்கரேட் பண்ணி தான் இருக்குமா. அஜய்குமார் சொன்னார்.
பட்டூஸ் இங்க பாருங்க கோயில் எப்படி இது மொத்த அவுட்லுக்கு செம்மையா இருக்கு. கிட்ட போலாம் வாங்க. இந்த சிவனுக்கும் அந்த சிவனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இது குழந்தை மாதிரி இருக்க ஃபேஸ், அதில் மெச்சூர்டான மாதிரி இருக்க ஃபேஸ். எதை சொல்றீங்க? இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கார்ல, அது ஒரு கார்ல பார்வதி அம்மன் கூட இருக்கிறது வந்து குழந்தை மாதிரி முருகன் மாதிரி இருக்கு கொஞ்சம் ஃபேஸ் இல்ல. ஆனா அது வந்து கைலாயத்துல இருக்கிற சிவன் மாதிரி கொஞ்சம். சிண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. நான் இவ்வளோ பெருசா பார்வதி அப்புறம் சிவன் பெருமானோட சிலையை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன். நீங்க பாறை இல்லையா? இது பாறை கிடையாது. வேற இது நார்மலாக கல்லில் கட்டி மண்ணில், அதான் நம்ம வீடு கட்டுற மாதிரி சிமெண்ட்டில் கட்டி மேலே ஒரு பவுடர் கோட் மாதிரி கல்லால் கோட் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணி பார்த்தீங்களோ? ஆனால் நல்லா இருக்கு. அவ்வளோதான் டியர்ஸ், நியூ இயர் ஸ்பெஷல் சிவன் தரிசனம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு, கிளம்ப போகிறோம். இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.